மயக்கிடும் இசையில் ஆழமாய் தனது வேரை அகிலத்தும் பரப்பி நிற்கும் வேளமாம் தமிழை போற்றி வீருடன் வணங்குகின்றேன். தாளம்பூ மலரைப் போல தண்டமிழால் மனமரப்பும் வாழையடி மலர் வண்ணனாரை வணங்கியே நகிழ்கின்றேன். மார்கழி திருவிழாவை மனமுவந்து நடத்துகின்ற சீர்மிகு குழுவினோருக்கும் சிறப்புறு அவையோருக்கும் ஆற்றிடும் கவி படைக்கும் அணிதமிழ் கவிஞர்களுக்கும் நேர்த்தியாய் வணக்கம் சொல்லி நெறிபட கவிக்குள் செல்வேன். பாவையே பாவாயாகி பாவெங்கும் பரவி நின்று நாவையை இனிக்க செய்து நன்மலை பொழிய செய்து தேவையை எடுத்து சொல்லி தெய்வத்தை வேண்டி நிற்கும் பாவையாம் பாவை நூல்கள் பக்தி மனம் கமனும் நூல்கள். திருப்பாவை திருவெம்பாவை திகழ்ந்திடும் ஓர்மையாலே கருத்தாலும் உணர்வினாலும் கனிவான சொற்களாலும் திருத்தொண்டு புரிவதாலும் செயல்களால் ஒன்றேயாகும். திருச்சமயம் வேறானாலும் சித்திக்கும் இசையினாலே மார்கழி மாதமாக மாதவன் தான் இருக்க கார்குழல் ஆண்டால்தானும் கண்ணியர் பலனும் சென்று நீர்நிலை குளித்தெழுந்து நித்தமும் உடை உடுத்தே ஈர்த்திடும் நோன்பினாலே இறைவனை துதித்திருப்பர். கடுங்குளிர் விடியற் காலை கதகதப்பாய் போர்த்து தூங்கும் நெடிவிழி தோழி மாறை நேர்த்தியாய் எழுப்பும் பாடல் வெடவெடக்கும் தண்ணீராடி வேண்டிடும் பக்தி பாவம் மடைதிருந்த பக்தி வெள்ளம் மயக்கிடும் பாவை நூலில் பாவையர் நோர்க்கும் முன்பை பாங்குடன் நாடால் கூறி பாவைதன் காதல் நோக்கை பக்குவமாய் எடுத்துரைத்தார். கோவையார் திருக்கோவை பாடிய மாணிக்கவாசகர் கோவையார் பாவை நோன்பை குறிப்பாக சுட்டிச் செல்வார். பூவையராய் பாவம் கொண்டு போற்றினார் பக்தி மேன்மை. கருவூலமான பாவை கண்ணியர் போற்றும் பாவை திருப்பாவை ஆகுமென்றோ திருத்துயில் ஜீவ ஆத்மா பரமாத்மாவை அடைய செய்யும் பாசுரங்கள் நிறைந்த பாவை திருப்பாவை ஓதினாலே திரு பரமம் அடையலாமே. மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவன் நவின்றேலோர் எம்பாவாய் என்ற திருப்பாவையும் சிவனே சிவனே என்றே ஓணமெனும் உணராய் உணராய்த்தான் என்ற திருவெம்பாவையும் இறை நாமும் ஓதக் கண்டோம். இறைவனை நினைத்தல் என்றும் இறைவருக்கு தொண்டு செய்தல், இறை விருப்பம் அறிந்து செய்தல், இறை காக்கும் என நினைத்தல், இறைவனின் அருளை பெற்று இறைவனை சென்றடைதல், இறையின்றி ஏதுமில்லை இதை உணர்ந்து சரணடைதல், பாசம் எனும் இருளை போக்கி பக்தி எனும் அருளை நல்கி ஆசை நீக்கும் ஞானம் பெற்ற ஆனந்த வாழ்வை காட்டும் தேசுபுகழ் நாளும் கூடும் தெய்வத்தை தொழுதெழுந்தால் மாசு மறு விட்டே நீங்கும் மறுமைக்கும் வழியை காட்டும் ஆனாத செல்வத்து அருமையர்கள் தற்சூழ வானாலும் செல்வமதும் மன்னரசும் யான் வேண்டே தேனார் பூஞ்சோலை திருவேங்கட சுளையில் மீனாயாகும் விதி உடையனாவேனே. வாய்ப்பிற்கு நன்றி.